ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 கூடையனுமான செவ்வாய் 7ஆம் இடமான துலாத்தில் மாதத்தின் பெரும்பகுதியிலும் மாத இறுதியில் 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கு ஆட்சியாகவும் செல்கிறார். எனவே ராசிநாதனின் நிலை மாதம் முழுவதும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2-7 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமான கன்னியில் அக்டோபர் 9 அன்று நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். அக்டோபர் 9 வரை கேதுவுடன் இணைந்து செயல்படுகிறார். எனவே இந்த மாதம் பெண்களுக்கு போராட்டமான மாதமாக இருக்கும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக மிகவும் கஷ்டப்பட வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தவும் இது உகந்த மாதம் இல்லை. காதல் வாழ்க்கையும் ஏனோதானோவென்று இருக்கும். பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். 3 கூடைய புதன் 7ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் அக்டோபர் 24 அன்று 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதவோ, வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கவோ, ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ படிக்கும் மாணவர்கள் எல்லா வகையிலும் மேம்படுவர். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். 4 கூடைய சந்திரன் 10ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன வசதிகள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 கூடைய சூரியன் 6ஆம் இடமான கன்னியில் மாத முதற் பகுதியிலும் அக்டோபர் 17 அன்று 7ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். துலாத்தில் இருக்கும்போது நீச்ச நிலையை அடைகிறார். எனவே குழந்தைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகளின் நடவடிக்கை நட்பு வட்டங்களிலும் கவனம் தேவை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதப்படக்கூடிய நேரமாக அமையும். மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. 9-12 கூடிய குரு 3ஆம் இடமான மிதுனத்திலிருந்து அக்டோபர் 8 அன்று அதிசார கதியில் 4ஆம் இடமான கடகத்துக்கு செல்கிறார். எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும். பல வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். குரு பார்வை 8ஆம் இடமான விருச்சிகம், 10ஆம் இடமான மகரம், 12ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே எதிரிகள் பலமிழப்பர். எதிர்பாராத பண வரவு இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை கிடைக்கும். சுப செலவுகள் விரயங்கள் இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 10-11 கூடைய சனி 12ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சனி பார்வை 2ஆம் இடமான ரிஷபம், 6ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பிரயாணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையாகவே இருக்கும். நீங்கள் நினைத்தபடி நினைத்த வேலைகளை முடிக்க முடியும். தொழில் வகையிலும் மேன்மை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை நிலவ விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும்.
கணவன் மனைவி உறவில் மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். அதேபோல் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் டைரக்டாக டீல் செய்வது நன்மை தரும். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். அஞ்சில் இருக்கும் சிம்மகேதுவால் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், முடிவுகள் எடுப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். 11 இருக்கும் ராகுவால் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்று மதத்தினரின் ஆதரவு கிடைக்கும். மொத்தத்தில் தொழில், வியாபாரம், பணவரவு இவற்றை பொறுத்தவரை இந்த மாதம் நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கலாம். அதை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இருக்க பழகிக்கொள்வது நன்மை தரும். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 24, 25, 26. தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.